இந்த உச்சி மாநாட்டின் கதாநாயகன் மோடின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம். ஆனால் இந்தியாவின் பிரதமருக்கு உலக அளவில் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அவர் செய்த செயல் பார்த்தீங்கன்னா 6 பால்ல 6 சிக்ஸர் அடித்த கதையாக இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியா சீனா சமீப காலமாகவே உறவு சீர்கேடு அடைந்தது. எல்லைப்புற நடந்த பிரச்சனை காரணமாக இரு நாட்டு வர்த்தகமும் பாதிக்கப்பட்டது, இரு நாட்டின் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. ஸோ அந்த அளவில் ரொம்ப பின்தங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட பார்த்தீங்கன்னா சீனா தான் நிறைய ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு சீனா நம்முடைய எதிரியாகவே மாறிவிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லை, 6 மாதத்துக்கு முன்னாடி நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சீனாவுக்கு போனாங்க. SCO உச்சி மாநாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாநாட்டுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பகல்காம் தாக்குதல் கண்டித்து அறிக்கை விடணும்னு ராஜ்நாத் சிங் கேட்டாங்க. ஆனால் அவங்க மறுத்துட்டாங்க. அப்போ அவங்க சீனாவும் பாகிஸ்தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அதனால் அவர் கையெழுத்தே போடாமல் வந்துட்டார். ஆனால் இந்த முறை அந்த பகல்காம் கண்டித்து அறிக்கை வெளியிடப்பட்டது. மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்குது. மோடியை அடித்த முதல் சிக்ஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, அதனால தான் 50% வரி. ஸோ ரஷ்யா கூட நெருங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் மோடி பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்கிற புதின் கூட ரொம்ப கைகுலுக்கி சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு, அது மட்டும் இல்லை, இந்த மாநாடு முடிஞ்சு ஹோட்டலுக்கு போகும்போது புதின் தன்னோட கார்லேயே கூட்டு போகிறார் மோடியை. அதுவும் பார்த்தீங்கன்னா கார்லேருந்து இறங்காமல் 1 மணி நேரம் ஆலோசனை பண்ணுறாங்க. பொதுவாகவே 2 நாட்டு தலைவர்கள் அல்லது அதிபர்கள் பேசும்போது அந்த அரசியல் ஆலோசகர்கள் இருப்பாங்க, பாதுகாப்பு அதிகாரிகள் இருப்பாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இருப்பாங்க, அந்த டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியவங்க மொழிபெயர்ப்பாளர் இருப்பாங்க. யாருமே இல்லாமல் 2 பேரும் தனியாக 1 மணி நேரம் என்ன பேசுகிறாங்கன்றது மோடிக்கு மிகப்பெரிய பதட்டத்தை கொடுத்துருக்காரு. யாருக்கு? ட்ரம்ப்புக்கு மோடி மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்காரு, ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்காரு. இது ரஷ்யா கூட இந்தியா ஆழமான நட்பில் இருக்கிறது, நீங்கள் என்ன நினைச்சாலும் நாங்கள் ரஷ்யாட்ட தான் வாங்குவோம்னு சொல்லக்கூடிய மோடி அடிச்ச 2வது சிக்ஸர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சீனாவுக்கு இந்திய பிரதமர் போக மாட்டான்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு போயிருக்காரு.